என் அன்பு சகோதர சகோதரிகளே, 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2014 வருடத்திலே ஆண்டவர் அதிகாலையில் 3:30 மணிக்கு என்னை எழுப்பினார். என்னை எழுப்பினவுடன் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே தொனிக்க செய்த சத்தம் ஆவியானுடைய பாரத்தோடு எனக்குள் பெருகி பொங்கி வெளியே வந்தது. அவர் சொன்னார், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. சங்கீதம் 122 6ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது போல எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று வேதம் கூறுகிற அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய பாரத்தோடு எனக்குள் அந்த நேரத்தில் எழுந்தது. அது வரைக்கும் எத்தனையோ பேர் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார்கள். எருசலேம் ஜெபகோபுரத்தை ஸ்தாபித்த பொழுதும் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் வேதத்திலும் அது எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற அந்த பாரம் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுக்காமல் இருந்தார். ஆனால் இந்த நாளிலே ஏப்ரல் 6ஆம் தேதி 2014 வருடத்திலே காலை 3:30 மணிக்கு இந்த பாரம் எனக்குள் எழும்பி வந்தது. அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எருசலேம் நகரை காண்பித்தார். அதுவும் சுவரினால் சூழப்பட்ட அந்த எருசலேம் நகரத்தின் பகுதியை காண்பித்தார். அதை காண்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொல்லாத தேசங்களின் அதிகாரிகள், அதுவும் மேற்கத்திய தேசங்களின் தலைவர்கள் தலைவிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த எருசலேமின் சுவர் சூழப்பட்ட அந்த பகுதியை எருசலேமின் கையிலிருந்து பிடுங்கி அவர்கள் வேறொரு நாட்டிற்கு கொடுத்து விடும்படியாக ஆணையை பிறப்பிக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அந்த ஆணை செயல்பட போகும் அந்த வேளையிலே திடீரென்று அந்த எருசலேம் நகரத்திலே கிறிஸ்தவர்கள் இருக்கும் பகுதியிலே ஒரு பெரிய குண்டு வெடிப்பதை பார்த்தேன். பல குண்டுகள் வெடிப்பதை பார்த்தேன். எருசலேம் நகரிலே கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு பகுதி இருக்கிறது, யூதர்களுக்கு ஒரு பகுதி இருக்கிறது, அரபியர்களுக்கு ஒரு பகுதி இருக்கிறது, அர்மேனியருக்கு ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கும், அர்மேனியர்கள் இருக்கும் அந்த பகுதியில் தான் அந்த குண்டு வெடிப்பதை பார்த்தேன். அதை அழித்துவிட வேண்டும் என்று அதிலே போய் அவர்கள் குண்டுகளை எய்கிறார்கள். யார் எய்தார்கள் என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் குண்டு வெடிக்கிறது. அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் சொன்னார், எருசலேமுக்காக ஜெபம் பண்ணு, எருசலேமுக்காக ஜெபம் பண்ணவை, எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. அந்த நேரத்திலே எனக்கு திடீரென்று எகிப்து தேசத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஈஜிப்ட், அதில் முக்கியமாக கைரோவை காண்பித்தார். அங்கு திரளான ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி வருவதை பார்த்தேன். ஓடி வருகிறார்கள், ஒரே கூட்டமாக ஓடி வருகிறார்கள். அப்பொழுதுதான் அடுத்து அங்கு ஜெபகோபுரத்தை நீ ஸ்தாபித்து ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை நான் கேட்டேன். அந்த நேரத்தில் ஜெபம் ஆரம்பிக்கிறது. அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கும் ஜனங்கள், அதே சமயத்திலே கிறிஸ்துவின் பெயர் நிமித்தம் கொல்லப்படும் அந்த ஜனங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாமல் அவர்கள் தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் மீது குண்டுகளை இப்பொழுது மக்கள் எய்கிறார்கள், அவர்களை அழித்து விட வேண்டும் என்று. அந்த ஜனங்கள், அந்த உபத்திரவத்தில் இருக்கும் எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் எல்லாம் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுவதுதான். அவர்கள் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள், அல்லறி ஜெபம் பண்ணுகிறார்கள், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும் என்று. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மழையை போல எகிப்து தேசத்திலே ஊற்றப்படுவதை பார்த்தேன். அதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், இஸ்ரவேல் ஜெபகோபுரத்தை எனக்கு காண்பித்தார். அந்த இடத்திலே அரபியர்கள், யூதர்கள், இந்த மற்ற தேசத்து மக்கள் எல்லாம் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். எருசலேம் நகரிலே
அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கும் பகுதியிலே, சுவர் சூழப்பட்ட அந்த பகுதியிலே குண்டுகள் வெடிக்கிறது. அந்த நேரத்திலே, ஆண்டவரே உமது ஆவியானவரை ஊற்றும், எருசலேமுக்குள் இறங்கும் என்று அனைவரும் அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் யூத ஜனங்கள் இருதயத்திலே கிரியை செய்கிறார். அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் அழுகிறார். இந்த யூத ஜனங்கள் குண்டுகள் அவர்கள் மீது விழுந்து அவர்கள் குடும்பங்களையும் அவர்களையும் அழித்து விடுமோ என்ற பயத்தினால் அலறுகிறார்கள், திகில் அடைகிறார்கள். அந்த நேரத்திலே கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள், எங்களை காப்பாற்றும் மேசியாவே வாரும் வாரும் என்று. அந்த நேரத்திலே பாருங்கள், இயேசு அழைக்கிறார். எருசலேம் ஜெபகோபுரத்திலே அந்த நேரத்திலே எல்லா தேசத்தாரும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது எல்லா தேசத்திலிருந்து ஜனங்கள் வந்து அந்த மேல் அறையிலே இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லா தேசத்து ஜனங்களின் பாஷைகளிலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கு அவர்கள் மீது இறங்கினார். அதே போல திகிலினால் யூத ஜனங்கள் அந்த வேளையிலே கலங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எருசலேம் நகரத்தில் இருக்கும் ஜனங்கள் மீது இறங்குவதை பார்த்தேன். அவள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தாங்கள் குத்தினவரை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஐயோ, அவரை இந்த எருசலேமிலே தானே குத்தினோம், ரத்தம் சிந்த வைத்தோம் என்று கதறுகிறார்கள். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கதறுகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர், இயேசுவுக்குள் இருக்கும் ஆவியானவர் அவள் மீது இறங்குவதை பார்த்தேன். திரளான மக்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். அதே சமயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் உரைப்பதே பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்க கிரியை செய்யும் ஆண்டவருடைய வல்லமை. தீர்க்க தரிசனம் உரைக்க 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 அந்த தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாயிலிருந்து ஆவியிலிருந்து வெளியே வரும் பொழுது பிசாசு கொண்டிருக்கும் திட்டங்கள் அழிக்கப்படுகிறது, வாசல்கள் திறக்கிறது, சமாதானம் வந்து இறங்குகிறது. அந்த நேரத்தில் அது நடப்பதை பார்க்கிறேன். அப்பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த குண்டுகள் வெடிக்கும் பொழுது என்னோடு பேசினார். அவர் சொன்னார், இஸ்ரவேலின் தலைமையகத்தை சியோன் மலையின் மேல் போய் ஸ்தாபிக்க இஸ்ரவேல் அரசாங்கத்திடம் சொல்லு 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 என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்வதை பார்த்தேன், உணர்ந்தேன், கண்டேன். எருசலேம் நகரிலே, அதுவும் சுவர் சூழப்பட்ட பகுதியிலே, கிறிஸ்தவர்கள் இருந்த பகுதியிலே குண்டு வெடிக்கிறது. அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நேரத்திலே அந்த சுவர் பகுதிக்கு வெளியே இருக்கும் எருசலேம் நகரின் தலைமை செயலகத்தை மாற்றி உடனே இந்த குண்டுகள் வெடிக்கும் நேரத்திலே சியோன் மலையின் மீது, அந்த குண்டுகள் வெடிக்கும் இடத்திற்கு அடுத்த பகுதியிலே, அந்த மலையின் அடுத்த பகுதியிலே அதே சுவர் சூழப்பட்ட எருசலேமுக்குள் போய் ஸ்தாபிக்க சொல்லு ஸ்தாபிக்க சொல்லு ஸ்தாபிக்க சொல்லு என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். Ask them to establish the headquarters on Mount Zion, right in the walled city, at this moment when the Christian quarters are being bombed என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அதற்கு வருவதற்கு மூடப்பட்டு இருக்கும் தங்க வாசல், ஈஸ்டர்ன் கேட் என்று சொல்கிறார்கள், தங்க வாசல் இப்போ மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல மேசியா வந்துடக்கூடாதுன்ட்டு நிறைய கல்லறைகளை அங்கே வைத்திருக்கிறார், செத்தவர்களை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த வாசல் திறக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எருசலேமிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த எருசலேம் நகரம் யூதர்கள் கையிலிருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எடுப்பட போகும் அந்த வேளையிலே அந்த சுவரின் வாசல் திறக்கப்படுகிறது. அந்த இடத்தில் அருகிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு தலைமையகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்பொழுது போராட்டம் பெருகும் அந்த வேளையிலே, ஜெபம் பெருகும் அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் யூதர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் அனைவரும்
ஆண்டவர் பக்கமாக திரும்பும் அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சூழ இருக்கும் எதிரி நாடுகளின் மக்கள் மீது அதே சமயத்திலே ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்து ஜெபிக்கும் அந்த வேளையிலே அவர்களை காப்பாற்றி அந்த சுற்றி இருக்கும் ஜனங்கள், சுற்றி இருக்கும் தேசங்கள் எல்லாம் இஸ்ரவேலோடு ஒப்புரவு செய்து கொள்ளும்படியாக ரஷ்ய தேசத்தின் தலைமை அதிகாரி வருகிறார். அவர் இஸ்ரவேல் சுற்றி இருக்கும் நாடுகளோடு ஒப்பந்தம் பண்ணும்படியாக, சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாக வழி செய்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம், அதிகாரிகளுக்கு ஒரே சந்தோஷம், அவர்களை வரவேற்கிறார்கள். அதே சமயம் எந்த தேசம் எருசலேம் நகரை இஸ்ரவேல் கையிலிருந்து எடுத்து வேறொரு தேசத்திற்கு கொடுக்கும்படியாக ஆணை பிறப்பிக்க அரும்பாடுபட்டதோ, இந்த ஆணையை பிறப்பிக்க வைத்ததோ, அந்த தேசத்தில், அது வேறொரு தேசம், தூர தேசம், அந்த தேசத்தின் கிழக்கு எல்லைகளில் எல்லாம் குண்டுகள் விழுவதை பார்த்து மற்ற நாடுகளிலிருந்து குண்டுகள் விழுகிறது. அதிகாரத்தின் தலைமையகமெல்லாம் நொறுக்கப்படுகிறது. ஜனங்கள் துடிக்கிறார்கள், பலர் சாகிறார்கள், அழிவு வருகிறது. ஆனால் அதன் வேளையிலே இந்த ரஷ்ய தேசம் அவர்களோடு சேர்ந்து இணைந்து செயல்படும் தேசம் எல்லாம் இஸ்ரவேலோடு ஒப்புரவு செய்து கொள்ளுகிறது, சமாதானம் இறங்குகிறது. அந்த வேளையிலே நாட்கள் கடக்கிறது, எல்லாம் சமாதானமாக இருக்கிறது, செழிப்பு வந்திருக்கிறது, உறவுகள் வந்திருக்கிறது என்று எருசலேம் நகரமும் இஸ்ரவேலும் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் மீண்டும் அதே தேசங்கள், எந்த தேசங்கள் சமாதானத்தை கொண்டு வந்ததோ அதே தேசங்கள் ஒன்று கூடி எருசலேம் நகரை அழிக்கும்படியாக உள்ளேயே எழும்புகிறது. வெளியே இருந்தல்ல, இப்பொழுது உள்ளே இருக்கிறார்கள், இஸ்ரவேலோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க, அங்கேயே எழும்புகிறார். அதில் தான் அந்தி கிறிஸ்து எழும்புகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக சேனைகளை கூட்டுகிறார். அந்த நேரத்தில் தான் இயேசு தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக திறக்கப்பட்ட அந்த தங்க வாசலுக்குள் பிரவேசித்து சீயோன் மலையில் இருக்கும் எருசலேமின் அதிகாரத்திற்குள் பிரவேசிக்கிறார். தாவீது ராஜாவின் சிங்காசனம் இருந்த அதே இடத்திலே இயேசு ராஜாவின் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறார். அவருடைய ஆளுகை உலகம் முழுவதற்கும் செல்லுகிறது. இது விரைவில் நடைபெறப் போகிறது, விரைவில் நடைபெறப் போகிறது. எனக்கு அருமையானவர்களே, இது நடைபெறும்படியாக எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு எனக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2014ஆம் வருடம், இந்த வருடம் காலை 3:30 மணிக்கு சொல்லியிருக்கிறார். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எருசலேம் நகரம், எருசலேமில் இருக்கும் இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்தின் மூலமாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட போகிறது. ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட போகிறது. இப்பொழுதே ஆரம்பித்து விட்டோம். ஆனால் தெளிவாக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இப்பொழுது சொல்லிவிட்டார். இன்னும் தொடர்ந்து அதற்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, அங்கு போய் ஜெபிப்பது மட்டுமல்ல, அந்த ஊழியத்தை காணிக்கைகளினால் தாங்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசி காலத்திற்குள் வந்துவிட்டோம். இந்த ஊழியத்தை நாம் ஜெபத்தாலும் பொருளாலும் நம்முடைய உதவியினாலும் தாங்குவோம். கர்த்தருடைய வருகையை உலகத்திற்குள் கொண்டு வருவோம். அப்பொழுது சங்கீதம் 122:6-7 கூறுகிறது போல, உங்களுடைய அலங்கத்தில் சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும். எருசலேமுக்கோ சமாதானம் வரும். ராஜாதி ராஜா இறங்கி வருவார். தமது ஆவியை ஜனங்கள் மீது ஊற்றுவார். கோடிக்கணக்கான மக்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவார். அவர்கள் பெயரையெல்லாம் உங்கள் கணக்கில் எழுதி உங்களையும் கனம் பண்ணுவார். இப்பொழுதும் ஆண்டவனே, நீர் வாரும் சுவாமி என்று எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, நீர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா, ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா, ஏற்றுக்கொள்கிறோம்.
உமது தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி அதை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஜெபம் பண்ணுகிறவர்களை நீர் நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்வீர். எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த கிரியைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத தேசங்கள் ஒன்று கூடி சூழ்ச்சி செய்து எருசலேமை இஸ்ரவேல் கையில் இருந்து பிடுங்கி போட முயற்சி செய்கிறார்களே, இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டினீரே அப்பா, அவருடைய செய்கைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிப்போடுகிறோம், நரகத்திற்கு எறிகிறோம். இந்த குண்டுகள் எருசலேம் நகரத்தை அழிக்கக்கூடாது, அவர்களை காப்பாற்றும். அதே சமயம் எருசலேம் ஜெபகோபுரத்திலே ஜெபிக்க ஜனங்களை கொண்டு வாரும், அரபியர்களை கொண்டு வாரும், யூதர்களை கொண்டு வாரும், ரஷ்யர்களை கொண்டு வாரும், சீனர்களை கொண்டு வாரும், அமெரிக்கர்களை கொண்டு வாரும், இந்தியர்களை கொண்டு வாரும், ஆப்பிரிக்கர்களை கொண்டு வாரும் அப்பா, ஐரோப்பிய மக்களை கொண்டு வாரும் அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கட்டும். அந்த ஜெபங்களை கேட்டு பரிசுத்த ஆவியானவரே யூதர்கள் மீது இறங்கி அவர்களை மேசியாவாகிய இயேசுவை காணும்படி அவள் கண்களை நீர் திறந்தரலும் சுவாமி, திறந்தரலும் 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 முத பிள்ளைகளாக மாற்றும். அதே சமயம் சியோன் மலையிலே ஆண்டவனே அரசாங்கத்தின் அதிகாரம் ஸ்தாபிக்கப்படட்டும். இஸ்ரவேலின் அரசாங்கத்தின் அதிகாரம் ஸ்தாபிக்கப்படட்டும். அதற்கு வாசல் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவனே, எகிப்து தேசத்திலும் லெபனான், சிரியா, யோர்தான் ஆகிய தேசங்களிலும் அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும். ஈராக், ஈரான் மற்ற தேசங்கள் மீதும் அந்த ஆவியானவரை ஊற்றும் 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 அப்பா, ஊற்றும். அங்கேயும் திரள் கூட்டமான மக்கள் உம்மை பின்பற்ற உமது பிள்ளைகளாக மாற அருள் புரிய ராஜா. இந்த நேரத்திலே உமது மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். இதற்காக ஆண்டவனே காணிக்கை கொடுக்கும் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெபம் பண்ணும் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். அல்லாமலும் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவள் கொழுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு போவார்கள் என்று சொன்னீர். அதே சமயம் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் நீர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னீரப்பா. ஆண்டவனே, உமது பிள்ளைகள் இந்த இரவும் பகலும் ஜெபிக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தை தங்கள் காணிக்கைகளினாலும் ஜெபங்களினாலும் உதவியினாலும் தாங்கி இருக்கிறார்கள் அப்பா, தாங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யும் செய்யும் செய்யும். அவர்கள் குடும்பத்தினரை எல்லாம் உமது பிள்ளைகளாக மாற்றும். அவர்கள் மீது உமது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும். அவர்களுக்கு நூறத்தனையான பலனை அவர்களுடைய சொந்த வாழ்விலே தாரும். அற்புதங்களை காணட்டும் ராஜா, காணட்டும். மகிமையான நாட்களுக்குள் பிரவேசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நீர் சொன்னீரப்பா. உலகத்தின் முடிவு வந்திருக்கிறது. விரைவில் அதை காணப்போகிறோம். இயற்கையின் சீற்றங்கள் வரப்போகிறது. எருசலேம் தேசம் உமது வருகைக்கு ஆயத்தமாக போகிறது. எங்களையும் ஆயத்தப்படுத்துகிறோம். நாங்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும் சுவாமி. எங்கள் வாழ்வில் என்ன குறை, என்ன குற்றம், என்ன பாவம் இருக்கிறதோ அதை மன்னியும் மன்னியும் மன்னியும். உமது வல்லமை விளங்கச் செய்யும். எங்களை பரிசுத்தம் பண்ணும். உமது ஊழியர்களாக உமது பிள்ளைகளாக மாற்றும். குடும்பங்களை முழுமையாக உமது ஆவியானவரால் நிரப்பி முழு குடும்பத்தையும் உம்மை சேவிக்கும் குடும்பமாக மாற்றும். அந்த கிருபை தருவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவே வாரும், சீக்கிரமாய் வாரும், மாரநாதா என்று சொல்லுவோம். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இஸ்ரவேல் ஜெபகோபுரத்திலே தொடர்ந்து ஜெபம் நிறைவேறும்படியாக நாமும் ஜெபிப்போம், நாமும் போய் ஜெபிப்போம், நாமும் காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த தரிசனத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாரையும் ஜெபம் பண்ண வையுங்கள். இயேசு அழைக்கிறார் வெப்சைட்டில் இது இருக்கிறது, இன்னும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது.
அதை எல்லாருக்கும் அனுப்புங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணட்டும். ஆண்டவருடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துவோம். நாமும் ஆயத்தமாவோம்.